வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய 12 திவ்ய நாமங்களில் 8வது நாமமான வாமனமூர்த்தி என்கிற நாமத்தின் திவ்ய நாம கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். நடுப்பகல் சூரியன் போன்ற ஒளி 4 வஜ்ராயுதங்கள் உடைய வாமனனை வாமனாய நம எனும் மந்திரத்தை கூறி 10 அங்குல அளவிற்கு வயிற்றின் இடப்பாகத்தில் திருமண் காப்பை தரிப்பார்கள். இதுவரை கூறப்பட்ட திவ்ய நாமங்களை பார்த்தால் வாமன நாமத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அது பகவான் எடுத்த தச அவதாரங்களில் இந்த வாமன அவதாரமும் ஒன்று. ஒரு சமயம் அமரர்களும் அசுரர்களும் கூடி பார்க்கடலை கடைந்தனர். அமிர்தம் கிடைத்தது. திருமால் மோகினியாக அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அமரருக்கே அமிர்தத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார். அதனால் தேவ அசுர யுத்தம் நடந்தது. அசுரவேந்தனாகிய மகாபலி போரில் அடிபட்டு வீழ்ந்தான். குற்றுயிராக கிடந்தவனை மற்ற அசுரர்கள் தம் உலகுக்கு கொண்டு செல்ல அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் மற்ற முனிவர்களும் மகாபலிக்கு மீண்டும் பலமும் தேஜஸும் உண்டாக செய்தனர். மற்ற அசுரர்களும் பலம் பெற்றார்கள். மகாபலி தேவேந்திரனை வென்று இந்திரலோக ஆட்சியை பெறுவதற்கு விரும்பினான். அதற்காக பிருகுகுல முனிவர்கள் சுக்ராச்சாரியை முன்னிட்டு விஸ்வஜித் எனும் மிகப்பெரிய யாகத்தை செய்தார்கள். யாக அக்னியிலிருந்து தங்கரதம், அதில் சிம்மக்கொடி, பச்சை நிற குதிரைகள், தங்கமயமான வில், 2 அம்புக்கூடுகள், கவசம் இவையெல்லாம் முனிவர்கள் மகாபலிக்கு வழங்கினார்கள். பிதாமகரான பிரகலாதர் வாடாத தாமரை மலர் மாலையை மகாபலிக்கு கொடுத்தார். குருவான சுக்கிரர் சங்கு ஒன்றை கொடுத்தார். மகாபலி பிரகலாதரையும் சுக்கராச்சாரியரும் வலம் வந்து அவர்களுடைய ஆசிகளை பெற்று உலகங்களையும் மகேந்திரபுரியையும் முற்றுகையிட்டான். அசுரன் படையெடுப்பை கண்டு அமரேந்திரன் அலமளந்து போயினான். தேவகுருவான வியாழ பகவான் அறிவுரை கூறினார். தேவேந்திரா, மகாபலி ஆச்சரியமான அருளை பெற்றிருக்கின்றான். அவன் காலம் பொற்காலமாக திகழ்கின்றது. இப்போது அவனை எதிர்த்தால் வெல்ல இயலாது. நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் தோன்றும் வரை மாறுவேடம் போட்டு மறைந்து வாழ்வதே நல்லது என்று கூற அவர்களும் அப்படியே செய்தார்கள். மகாபலியும் இந்திரனுடைய அரியணையில் அமர்ந்தான். உலகையும் தன்வசப்படுத்தி கொண்டு தன்னிகரில்லாதவனாக திகழ்ந்தான். இவ்வாறு பல வருடங்கள் கடந்தன. இந்த ஆட்சியை நிலையாக நிறுத்துவதற்காக சுக்ராச்சாரியார் முதலானோர் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய தொடங்கினார்கள். 100 அஸ்வமேத யாகங்களை பூர்த்தியாக நடத்துபவனே முறைப்படி தேவேந்திரனாக அமரத்தக்கவன். நர்மதை நதிக்கரையில் சோனிதபுரத்தில் வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு முறைப்படி யாகங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. மகாபலி யாக தீட்சை பெற்றிருந்தான். மகா தானங்களை செய்த வண்ணமும் இருந்தான். எவர் எது வேண்டினாலும் அதை அதனினும் மேலாகவே வழங்கினான். இங்கு மறைந்து வாழும் தேவர்களுடைய நிலைமையை எண்ணி அவர்களது தாய் அதிதி தேவி மிகவும் வருந்தினார். அவருடைய கணவர் கஷ்யபர் அவர் வருத்தத்திற்கான காரணத்தை கேட்டார். வருந்திய அதிதிக்கு ஆறுதலும் கூறினார். பரமஞானியாகிய கஷ்யபர், பிரியமானவளே, விஷ்ணுவின் மாயா சக்தியின் பலம் மிகவும் ஆச்சரியகரமானது. ஜடமான பஞ்சபூதங்களால் உருவான உடம்பு எங்கே? பிரகிருதிக்கு அப்பால் உள்ள ஆத்மா எங்கே? யாருக்கு யார் பதி? யாருக்கு யார் புத்திரன்? அஞ்ஞானம்தான் எல்லா சம்பந்தத்திற்கும் காரணம். இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்ரீமன் நாராயணன் உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வார். அவரால் மட்டும்தான் இது முடியும். அவரே வந்து மகனாக பிறந்து உன் கவலையை தீர்க்க முடியும். குழந்தை செல்வத்தை விரும்புகின்றவர்கள் அனுசிக்க வேண்டிய பயோவிரதத்தை முன்பு பிரம்மதேவர் எனக்கு உபதேசித்தார். அதை உனக்கு கூறுகின்றேன். அதை அனுஷ்டித்து இறைவனையே நீ மகனாக பெறுவாயாக என்று சொல்லி அதை உபதேசித்தார். தாய் அதிதி தேவி அந்த பயோவிரதத்தை மேற்கொண்டு மகாவிஷ்ணுவிடம் வரத்தை பெற்றார். அதன் பலனாக ஆதிபுருஷனான பகவான் மஞ்சள் பட்டு உடுத்து 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் கதை தரித்து கொண்டு அதிதி தேவி முன் தோன்றினார். அம்மா, உன் விருப்பத்தை நான் அறிவேன். இப்போது மகாபலி முதலானவர்கள் அனுகூலமான காலமூர்த்தியாலும் சமர்த்தர்களான ஆச்சாரியர்களாலும் காப்பாற்றப்படுகின்றனர். எனவே அவர்களிடத்தில் நாம் பராக்கிரமத்தை செலுத்துதல் தகாது. வேறு வழியில்தான் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறேன். உனக்கு எனது அம்சாவதாரமான பிள்ளையாக வந்து பிறப்பேன்.
தேவர்களுக்குரிய அரசை மீட்டுத் தருவேன் என்று கூறி மறைந்தார். பின்பு அவர் திருக்குமாரனாக வாமனனாக அவருக்கு அவதரித்தார். புரட்டாசி மாதத்து சுக்லபட்ச துவாதசியில் திருவோண நட்சத்திரத்தில் நடுப்பகலில் பகவான் திரு அவதாரம் செய்தார். தன் கர்ப்பத்திலிருந்து காந்தியோடும் ஆபரணங்களோடும் சக்கராதி ஆயுதங்களோடும் தோன்றிய பகவானை கண்டு அதிதி ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தாள். கஷ்யப முனிவரும் ஆச்சரியம் அடைந்து ஜெய விஜயீ பவ என்று வாழ்த்தினார். அன்னைக்கும் தந்தைக்கும் தம் திவ்ய ரூபத்தை வெளிப்படுத்திய ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே குள்ளமான பிரம்மச்சாரி சிறுவனாக மாறினார். சந்தோஷத்தோடு முனிவர்கள் கஷ்யபரை முன்னிட்டு கொண்டு செய்ய வேண்டிய ஜாதகாதி கர்மாக்களை எல்லாம் செய்தனர். குள்ள வாமனருக்கு உபநயனம் செய்விக்கும் போது சூரியனே காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். வியாழ பகவான் பூநூலையும் கஷ்யபர் முஞ்சி மேகலையையும் கொடுத்தனர். பூமாதேவி மான் தோலையும் சோமன் பலாசதண்டத்தையும் தாயாய அதிதி கௌபீன வஸ்திரத்தையும் ஸ்வர்காதி லோக தேவதைகள் குடையையும் கொடுத்தனர். பிரம்மதேவர் கமண்டலத்தை கொடுத்தார். சப்தரிசிகள் தற்பரைகளை கொடுத்தனர். சரஸ்வதி தேவி ஜபமாலையை அளித்தாள். குமாரனாக வந்து உதித்த வாமனர் உபநயனம் செய்விக்கப்பட்டார். பின்பு குபேரன் பிக்ஷாபாத்திரத்தை கொடுக்க ஜெகன்மாதா அன்னபூரணி தேவி வாமனருக்கு பிக்ஷை அளித்தாள். இவ்வாறு கௌரவிக்கப்பட்டு தமது தேஜசால் இந்த இடத்தை பிரகாசிக்க செய்தபடி அக்னி பூஜையும் ஹோமமும் செய்தார் வாமனமூர்த்தி. இந்த வாமனமூர்த்தி பின் நர்மதை கரையில் மகாபலி சக்கரவர்த்தியின் யாகசாலையை அடைந்தார். மகாபலி வாமனரை முறைப்படி வரவேற்று அவருடைய தேவை என்ன என்று வினவினார். வாமனர் மகாபலியிடம் 3 அடி மண் யாசித்தார். திருவிக்கிரமனாக விஸ்வரூபம் எடுத்து ஓரடியால் இந்த மண்ணையும் மற்றோரடியால் அந்த விண்ணையும் அளந்தார். 3வது அடிக்கு மகாபலி வாக்களித்தபடி மாற்று இல்லாமல் போகவே அவன் தன் சிரசையே வாமனர் திருவடி கீழ் சமர்ப்பித்தான். வாமனமூர்த்தி அவனுடைய இதர மேன்மைகளை உத்தேசித்து அவனை பாதாள லோகத்திற்கு அதிபதியாக்கினார். பிரகலாதனுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்த பகவான் அவனது பேரன் மகாபலியினிடத்தில் வாமனனாக நடந்து வந்தான். அதன் மூலம் தேவேந்திரனுக்கும் தேவர்களுக்கும் இழந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்து தன் தாய் அதிதியின் வருத்தத்தையும் தீர்த்து வைத்தார். இந்த ஆச்சரியமான சரிதத்தில் மயங்கி அதனை பாடி பரவசமாகாத கவிஞர்களே இல்லை என்றார் என்று சொல்லலாம். ஓகே மக்களே, திவ்யநாம கதைகளை வரிசையாக கேட்டு கொண்டு வருகின்றோம் அல்லவா? அதில் வாமனமூர்த்தியின் கதையையும் இப்பொழுது பார்த்தோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.